வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. மொத்தத்துமே நீங்க பெரிய லெவலுக்கு யூட்டிலைஸ் பண்றீங்க. அண்டம் கிடுகிடுக்க போறதுன்றது வந்து அவர் அந்த பழைய போராட்டம்ன்ற கணக்குக்கு பேசுறாங்க. அதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா ஒரு விஷயம் வந்துடும். நீங்க அங்க போராட்டம் பண்ணாம நாங்க இங்க போராட்டம் பண்ணுவோம். ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போறோம், அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. கலைஞருக்கு வந்து சொல்லி கொடுத்தது அண்ணாதுரைக்கு, அது அவர் வந்து பக்கத்துல வச்சலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் முதல்வர் முக ஸ்டாலின் சொல்லி கொடுத்தது கலைஞர் அவங்க அப்பா மடியில் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதுக்கு ரியாக்ட் பண்ணி இதுக்கு ரியாக்ட் பண்ணாதப்பா, அதை அப்படியே விட்டுருப்பா, அப்படியே போட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்ணல. அந்த இடத்துல பார்த்தா உங்க ஜாதி வரைக்கும் உங்க பிரதான கொள்கைன்றாங்க. அதை எடுக்கவே மாற்றம் சொல்லக்கூடியவர் மோடி. அது தவறுங்கிற நான் எடுத்தேன், அது என்னோட வாழ்க்கை லட்சியம், அரசியல் நடவடிக்கை இல்லைங்கிறார் ராகுல். அப்ப நீங்க யாரை ஆதரிப்பீங்க? நீங்களா இருந்தா நம்ம காங்கிரஸ் பக்கம் தான் போவோம். அங்கேருந்து அவர் மாறுறாரு. இல்ல நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் உங்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து கலைஞர். அது மறுக்க முடியாது. இவர் கேட்டு அவர் கோரிக்கை வச்சு சார் அவர் இப்ப போராடுறாரு, எல்லாம் மறுக்கிறாரு, மேற்கொண்டு மக்களை சொல்றாரு. அதன் விளைவாக 22 பேர் சாகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறாரு. அரசியல்ல வரப்போகும்போது அப்படின்னு இப்ப கடலூர் எடுத்துட்டீங்கன்னா அன்னை வேல்முருகன், தமிழர் வாழ்மை, அவர் வந்து 25 வயசுல அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ் பூரா காமிச்சவங்க. இங்க தருமபுரி கிருஷ்ணர் எடுத்தீங்கன்னா பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, ஒரு ஏரியாலையுமே உள்ள அந்தந்த ஜாம்பவான்கள் வந்து வளர்த்து உங்க கையில கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ஒரு ஏதோ ஒரு ஒன்று சொல்றீங்க, ஒரு ஸ்டாண்ட் சொல்றீங்க. இந்த நம்பி வந்து இப்ப அன்னை இப்ப இவருடைய ஸ்டாண்டை வந்து அன்னை வேல்முருகனை ஒத்துக்குருவாரா? அவங்களுடைய சமுதாய கட்சிகளையோ ஒரு கேள்வி கேட்கறதா அவங்களுடைய கலெக்டர் தான் வரணும், அவங்களுடைய எஸ்பி தான் வரணும். இப்படி நான் சொன்னேன்னு சொன்னா வன்னியர் எஸ்பி பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா ஒத்துக்குருவாரா? எனக்கு வெக்கமா இருக்கு, நான் எப்படி கேட்கறது வைக்கிறதுன்னு சொன்னா அது எப்படி எனக்கு அசிங்கமா இருக்கு. அவரை சட்டசபை ஒரு முதுபெரும் தலைவர், வயதானவர், அவங்க பேசின பேச்செல்லாம் வேற இல்ல. சீமானுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாள் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. அவர் சமூகத்துக்குலாம் கேட்கட்டும், அதெல்லாம் தப்பே கிடையாது. இது இந்த மாதிரியான பேச்சுன்றதே தவறான ஒரு முன்னுதாரணமாக, மோசமான முன்னுதாரணமாக இதில் ஒன்று. அப்புறம் அவர் என்ன சமூக நீதி இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தார். இவர் நெருக்கி ஒரு 40 வருஷத்துக்கு அரசியல்வாதி. இந்தியா பூரா வந்து ஓபிசி இடஒதுக்கீடுக்காக நான் பேசினேன்னு சொல்லி, அதாவது சமூக நீதின்றது சுக்கா மிளகா கடையில் வாங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு புக் எழுதிக்காரு. நான் ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மண்டல் கமிஷன்லேருந்து ஆரம்பித்து பெரியாரில் ஆரம்பித்து. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த சந்திப்பு கொஞ்சம் பிரிச்சோகம்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதிவாரி கணக்கு விஷயங்களை நீங்கள் ரொம்ப கூடுதலாக ஈடுபடுறீங்க. சமீபத்தில் பாமக நடத்திய அந்த கூட்டத்தையும் கலந்துக்கிட்டீங்க, முக்கியமான பிரதிநிதியாக முக்குளத்தூர் சார்பாக கலந்துக்கிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுடைய பேசிய பேச்சு என்பது ஓரளவுக்கு வைரலாக இருக்கிறது. அதாவது இந்த பூமி என் பூமி, எங்களை நீங்கள் ஆள்றதா, கோட்டைக்கு வர வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற அளவில் ஒருமையில பேசிக்கார் முதல்வர். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்களுக்கு தலைமை அலுவலகத்தில் தென்னிந்தியா மொத்தத்துக்கும் சமூக நீதி பேசின பெரியாரோட ஃபோட்டோ, இந்தியா மொத்தத்துக்கும் சமூக நீதி பேசின அம்பேத்கர் ஃபோட்டோ, உலகம் பூராமே சமூக நீதி பேசின மார்க்ஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சமூக நீதியினுடைய காவலர்னாங்க. நான் அந்த அவங்க இடஒதுக்கீடை வலியுறுத்தி போட்ட பொதுக்கூட்டத்தில் நான் கலந்துக்க போகும்போது என்னுடைய பேச்சில் சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியினுடைய பிதாமகனே டாக்டர் ஐயாதேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமூக நீதின்றது ஒரு சமூகத்துக்கு மட்டும் கேட்குற நீதியாக இருந்துடக்கூடாது. ஐயா நீங்கள் கேட்டதே வந்து வன்னியருக்கு மட்டும் கேட்டீங்க. குறைந்தபட்சம் வன்னியர்களுக்கும், இங்கே வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்தர்னா அந்த தேவேந்தர்கள் கூட நீங்கள் கேட்கல, நீங்கள் உங்களுக்கு மட்டும் தானே கேட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னு நான் அதிலேயே சொல்லியிருந்தேன். நான் அது வந்து அன்னைக்கு அப்போதைக்கு பேச பொருளாக மாறுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெளிந்த அரசியல். அப்போ அவருடைய தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்தவர் அவர். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகும்போது எப்படின்னா, தன்னுடைய கட்சியினுடைய தலைமை பதவின்றது வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு தான் கொடுப்பேன் நான்.
பழனி பாபா சிறுபான்மையினர்ல, அதாவது அவரை வளர்த்து எடுத்தவர்ல முக்கியமானவர் பழனி பாபா. அவர் பழனி பாபா இருக்க போகும்போது எப்படின்னா, பழனி பாபா என்ன அப்படின்னா, 2 பெரிய கட்சியை எதிர்த்து இவர் மேலே மிகப்பெரிய எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இவரை ஆதரிங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாமே ஆமா சப்போர்ட் பக்கபலமா பண்ணாங்க. இருந்தவர். இவங்க இப்போ இவங்க ஆக்சுவலாக இப்போ ஐயா பேசுறது எப்படி இருக்குன்னா, நான் மருதசனம் இருக்கேன்ல, ம். நான் அப்படின்னா 20ல் ஒரு நிலைப்பாடு, 21ல் ஒரு நிலைப்பாடு, 23ல் ஒரு நிலைப்பாடு, 24ல் ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் எப்படி நினைனா என்னுடைய தேவைகளுக்காக, இட் மீன்ஸ் என்னுடைய சமூக தேவைகளுக்காக மட்டும். ஓகே. நான் ஒரு ஜாதி சங்க தலைவர். கூட்டணிங்கிறது அது இயல்பானது, கூட்டணி மாறக்கூடிய. இல்லை, எங்க சமூகத்துக்கு தேவைன்றதை நீங்க நல்லது பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட சேர்ந்துக்குருவோம். ஓகே. திடீர்னு இவர் உங்களோட நல்லது அதிகமாக பண்ணாருன்னா அங்கிட்டு போய்க்கிறோங்க நாங்கள். இவர் நெருக்கி ஒரு 40 வருஷத்துக்கு அரசியல்வாதி. இந்தியா பூரா வந்து ஓபிசி இடஒதுக்கீடுக்காக நான் பேசினேன்னு சொல்லி, அதாவது சமூக நீதின்றது சுக்கா மிளகா கடையில் வாங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. நான் ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மண்டல் கமிஷன்லேருந்து ஆரம்பித்து பெரியாரில் ஆரம்பித்து மண்டல் கமிஷன்லேருந்து போராடினது வச்சது, தமிழ்நாடு பூரா வரலாறு எல்லாம் சொல்லிட்டு கடைசி அப்படின்னா தலைவாழை இலை போட்டு அதில் எல்லா பதார்த்தத்தையும் வச்சுட்டு தப்பான ஒரு செய்கிற மாதிரியான ஒரு இது. அரசியல் நிலைப்பாடுலேயே ஐயாவோட விஷயங்களில் நிறைய கருத்து வேறுபாடுகள். அவரே எப்படின்னா ஒரு அவங்க கட்சிக்காரங்களே என்ன பண்ணுவோம், இந்த இதுலேயுமே எப்படின்னா ஒரு சிலர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் ஸ்டேட்டில் உள்ள பெரிய கட்சி கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. ஒரே அந்த தலைவர் மட்டும்தான், சார் அன்புமணி சார் மட்டும்தான் பிஜேபியோட சேரணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து இப்போ பேசுகிறது எப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, உங்கள்கிட்டலாம் வந்து நான் வந்து நிற்கணுமா, நான் கெஞ்சணுமா வைக்கணும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுன்னா, நாங்கள் எண்ணிக்கையில் அதிகம், நீங்கள் எண்ணிக்கையில் கம்மி, நீங்கள் மைனாரிட்டி நான் மெஜாரிட்டின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல போகும்போது எப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தனித்த பெரும்பான்மை சமூகம்ன்றது அகமுடையார்கள். கள்ளர் மறவர் அகமுடையர் சேர்த்தோம்னா ரொம்ப அப்நார்மல் மெஜாரிட்டி. நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் 25% நாங்கள் இருப்போம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நாளைக்கு இவர் இப்போ என்ன கேட்குறேன்னா, ஆட்சி என்கிட்ட கொடு, எனக்கு இடஒதுக்கீடு கொடு, என் சமூகத்துக்கு கொடுன்னு கேட்குறாரு. இடஒதுக்கீடுல இவங்க வந்துடுறாங்க. ஒரு எஸ்பி வன்னியர் எஸ்பி மதுரைக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேச்சை நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதா நானே. நீ பெரும்பான்மை பெரும்பான்மை நீ மதுரை நான் நிற்கிறதுன்னு கேட்க முடியாது. இல்லை சார், அதான் மதுரையினுடைய கலெக்டர் வன்னியராக இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் நான் எப்படி நிற்பேன்? நிற்கக்கூடாதுன்னு அர்த்தமா அவர் பேசுறதுக்கு? பெரும்பான்மை சமூகம் தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ என்னைய கண்ட்ரோல் பண்ணுற கலெக்டருக்கு அகப்படையராக இருக்கணும், என்னைய கண்ட்ரோல் பண்ணுற எஸ்பி அகப்படையராக இருக்கணும், எல்லாமே ஆஃபீஸர் சார் தலையாரி முத கொண்டு அகமுடையார் தானே இருக்கணும்னு நான் சொல்லுவேன்ல. எப்பா சரியா முறையா? இது முறை இல்லாத ஒரு பேச்சில். அதாவது சட்டத்தினுடைய ஆட்சியை வந்து சட்டத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க. நாங்கள் வந்து தலித் சமூகத்துக்காக பேசுகிறேன். நான் அவர் சமூகத்துக்கெலாம் கேட்கட்டும், அதெல்லாம் தப்பே கிடையாது. இந்த மாதிரியான பேச்சுன்றதே தவறான ஒரு முன்னுதாரணமாக, மோசமான முன்னுதாரணமாக இதில் ஒன்று. அப்புறம் அவர் என்ன சமூக நீதி இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தார். அண்ணன் திருமாவளவனும் அவரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் ட்ராவல் பண்ணுறாங்க. சேதுராமன், டாக்டர் சேதுராமன், இவங்கெல்லாம் அது ஒரு பெரிய அரசியல் தலைமை இருந்தது. அதாவது இவங்க இப்போ தெற்கே உள்ள சேதுராமன் அவர்கள் அவங்களோட சேர்றதுனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. வடக்கில் உள்ள வந்து பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் இதாக போகும்போது, ஸ்மூத்தாக போகும்போது அரசியல் லாபம் கண்டிப்பாக, பொருளாதார லாபமும் உண்டு. சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், தொழில் ஒழுங்காக நடக்கும், விவசாயம் ஒழுங்காக நடக்கும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் அடிக்கொள்வது வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது மட்டுமே சமூக நல்லிணக்கம்ன்றது. இந்த சமூக நல்லிணக்கம்ன்றது வந்து நாளாக வயசு கூட நம்ம பெரிய ஆளாக தானே சார் மாறலாம். வயசு கூட இப்படி சின்ன ஆளாக மாறுறது நாள் பட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அன்னை திருமாவளவன் கூட சண்டை போடுறாங்க. அவர் வெளியில் வந்துடுறாரு. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக லைட்டாக தடவி கொடுத்து போயிடல, என்னை விட்டுடுங்கப்பா, நாங்கள் அவர் கூட இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவர் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா மொத்தமும் இருக்க இன்னைக்கு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அப்புறம் நான் பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். ஒரு சாதியவாதம் என்றால் இன்னொரு மதவாதம் அப்படின்ற மாதிரியான கணக்கில் பேசுறாரு. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. சாதாரணமாக வந்து சராசரி மனுஷன் எப்படி சார் அதை ஒத்துக்குருவாங்க? ஒரு அரசாங்கம் இவருக்கு அப்படி என்ன இருக்கு? தனிப்பட்ட முறையில் இடஒதுக்கீடுக்கு போராடுறீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி போராடுறீங்க. இப்போ பீகாரில் எடுத்தாங்க, அதை கோர்ட்டு தலையிட்டு நிப்பாட்டிடுது. இப்படி ஒரு நிலைமை வருது. ஆந்திராவில் எடுத்திருக்காங்க, கோர்ட்டு தலையிட்டு நிப்பாட்டுது. தமிழ்நாட்டு அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறதெல்லாம் நியாயமான விஷயம், தப்பு இல்லை. இது மத்திய அரசுகிட்டே வைக்கணும்ல.
அவங்க கூட்டணியில தானே சார் இருக்காங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாதிவாரி கணக்கு உங்ககிட்ட சொன்னா நீ என்ன மத்திய அரச கையை காட்டுறது அப்படின்னு அந்த உரிமையில தான் பேசுறாரு. அரசியல்ல சாதிவாரி கணக்கு அவ்வளவு முக்கியம்ன்றாரு சார். அதாவது ஜாதி வேறு கணக்கெடுப்பு முக்கியம் சார், அதுல மாற்றமே கிடையாது. திருமணமும் போட்டிருக்காங்கல்ல தமிழ்நாடு அரசுமே போட்டிருக்காங்க, வரவேற்றிருக்கீங்க. கண்டிப்பா அதை நான் எடுத்தாகணும். அதை எடுக்கும் போதே அவருக்கு தெரியும். அதாவது இவங்க இவ்வளவு நாள் எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், எஸ்சி எஸ்டி மட்டும்தான் அரசாங்கம் கணக்கு எடுத்துருக்கு இது வரைக்கும். 1,23,00,000 பேர் நம்மள இருக்காங்கன்ற கணக்கு. இவங்க அவர் 2 கோடின்றாரு, நான் அகமுடையர் நான் 2 கோடின்றேன், முக்குளத்தோர் வந்து 3 கோடின்றாங்க. எல்லாருமே 2 கோடின்னு சொன்னா பார்த்தா 15 கோடி மேல கணக்கு வருது, 50 கோடி வந்துடும் சார். எல்லாருமே 2 கோடின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது எடுத்து அதுக்கேற்றாப்புல செய்யற விஷயம், எடுத்ததுக்கு அப்புறம் உண்டான நடவடிக்கைகள் இருந்தா சரியா. தனிப்பட்ட முறையில அதாவது இவங்களுக்கு 10.5 கேட்கிறாரு. ஆமா 100 ஜாதிக்கு மேல இருக்க 107 ஜாதி 108 ஜாதி இருக்கக்கூடிய ஒரு இதுல 20% ஒதுக்கீடுல அப்படியே டோக்கா 10.5% இவர் கேட்கிறாரு. அதை ஒரு அரசாங்கம் கொடுத்துருது, அதை கோர்ட் நிப்பாட்டு. இன்னும் இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து தடையெல்லாம் போடல, போயிருக்கு போயிடுறாங்க. கோர்ட் என்ன சொல்லுது, எண்ணி கொடுன்னு சொல்லுது. இப்ப எங்களை மாதிரி நான் இன்னொரு சமூகம் தானே, நான் இன்னொரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப நாங்க இப்ப அவர் வந்து இங்கிட்ட இந்த மதுரையில வந்து எத்தனை வன்னியர் இருந்துருவாங்க, பழக்கடை பஜா வடக்கு மாசு வீதி பழக்கடையில 2000, மதுரை மாவட்டத்திலேயே 2000 பேர் தான் இருப்பாங்க மொத்தத்துல. விருதுநகர் மாவட்டத்துல எங்க இருக்க போறாங்க, திருநெல்வேலியில எங்க இருக்க போறாங்க. ஆனா விழுப்புரத்துல எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவங்க நாங்க. இப்போ திண்டிவனத்துல வந்து முதல் பெரும்பான்மை இவர் ஐயாவோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அது இருக்கக்கூடிய நகராட்சியில முதல் பெரும்பான்மை ஆக முடியாது. விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் பெரும்பான்மை ஆக முடியாது, திருவண்ணாமலையில் முதல் பெரும்பான்மை ஆக முடியாது, இது ஒரு கள்ளக்குறிச்சியில் முதல் பெரும்பான்மை. நாங்களே அவங்கள ஈக்குவலாக இருப்போம். அதர்வைஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்தா வடநாட்டில் கூட அவரோட ஸ்ட்ரென்த் குறைந்த மாதிரி இருக்கு. நீ சொல்ற போது நீ சொல்ற கணக்கு குறிப்பா அதை தான் சார் சொல்ல வரேன் சார். இப்போ திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, அப்படியே வந்து டெல்டாவில் போயிருங்க சார், நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு 15 மாவட்டம் சார். 15 மாவட்டம் முழுக்க சென்னை, சென்னையில் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க 20 மாவட்டம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்க 38ல் 20 மாவட்டம் அவங்க இருக்காங்கன்னா முழுக்க வேறு யாருமே கிடையாதுப்பா, நீங்கள் மட்டும்தான்ப்பா அப்படின்னு வச்சா கூட எவ்வளோ சார் வந்துருவாங்க அவங்க? 18 மாவட்டம் சொன்னால் 1,80,00,000 பேர் தான் வருவாங்க, வேற யாருமே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் சொன்னால் கூட 1,80,00,000 பேர் தான் இருப்பாங்க. அதுவே அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. நீங்கள் அப்படின்னு போகும்போது அதில் வந்து இப்போ நான் இப்போ விழுப்புரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு இருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இருக்கோம். கள்ளக்குறிச்சியில் நீங்கள் எவ்வளோக்கு இருக்கீங்க அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் இருக்கோம். ஆனால் வேலூரில் நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் இருக்கோம். இது இல்லாமல் தனியால் இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க. கடலூரில் ஃபஸ்ட்டு பெரும்பான்மைன்றது ஷெட்யூல் காஸ்ட், 2வது வன்னியர், 3வது அகமுடையர் தான் இருக்காங்க. அப்படி எல்லா இடத்துலையும் வரப்போகும்போது எண்ணிக்கைன்னு எடுத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து 15% கொடுக்குறதா அல்லது 10.5க்கு கீழே கொடுக்குறதான்னு தெரிஞ்சிடும். இதில் வந்து நீங்கள் கேட்குற யாராக இருந்தாலும் அரசாங்கம்ன்றது ஒரு என்டைட்டி. இந்த சீட்டில் ஆள் தானே மறப்புறாங்க, சீட் காமன் தானே சார். அந்த என்டைட்டியில் வந்து நீ உட்கார் நான் உட்காருன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வரும். இப்போ ஆதிநாராயணன் வந்து அகமுடையர் சமுதாய தலைவர்களையோ அகமுடையர் சமுதாய கட்சிகளையோ ஒரு கேள்வி கேட்குறதா தான் அகமுடைய கலெக்டர் தான் வரணும், அகமுடையர் எஸ்பி தான் வரணும். இப்படி நான் சொன்னேன்னு சொன்னால் வன்னியர் எஸ்பி பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் ஒத்துக்குருவாரா? எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் எப்படி கேட்குறது வைக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி எனக்கு அசிங்கமாக இருக்குது. அவரை சட்டசபை ஒரு முதுபெரும் தலைவர், வயதானவர், அவங்க பேசின பேச்செல்லாம் வேற இல்லை. சீமானுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ நடிகர் டைரக்டர் சைமன் செபாஸ்டினுக்கும் சைமன் செபாஸ்டின் எதுக்கா சீமானை எதுக்காக பெரிய லெவலுக்கு விமர்சிக்கிறோம்? ஏன்டா நேற்றுக்கு பேசுகிற வச்சு நீங்கள் ஏன்டா மாத்திர ஒரு நாள் மாற்றி பேசுறதுக்கே சொல்கிறோம்ல. இவங்களுக்கு வந்து சீமானுக்கு வந்து இலக்கறதுக்கு எதுவும் இல்லாத எதுவும் கொண்டு வராமல் நீ அனுபவிக்கிற சுகம். நீங்கள் வந்து நிறைய பாடுபட்டுருக்கீங்க, அந்த மக்களோட உயிர் இழந்திருக்கீங்க. அந்த சமூகம் பின்னாடி சார், அதாவது வன்னியர் சமுதாயத்தில் இன்னைக்கு பெற்ற அந்த சமூகம் வந்து ஏதோ ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்க அவரும் ஒரு காரணம். ஆனால் இதுக்காக எவ்வளோ அது வந்து எப்படின்னா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் படம் மாதிரிங்க. ரஜினிகாந்த் படத்தில் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் மட்டும் இருந்தால் போதும் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்னு வாங்கலாம், ரஜினிகாந்த் மட்டும் இருந்தால் போதும் அது சூப்பர் ஹிட்னு இருந்துச்சான். கால மாற்றத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பத்தாதுப்பா, நல்ல கதை வேணும். ஆமாம், நல்ல வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுறது யாருப்பா எழுதுறா? சுஜாதா எழுதுறாருப்பா. நல்ல மியூசிஷியன் இளையராஜாப்பா. நல்ல டைரக்டர் யாருப்பா? சங்கர்ப்பா. கேமராமேன் யாருப்பா? நடராஜன்ப்பா. அப்படின்னு எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட் பாடகிலேருந்து எல்லாமே சேர்ந்தது கலவைதே. அது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிக்சர்ன்றது இன்னைக்கு இன்னைக்குள்ள ட்ரெண்டு. ஐயா அரசியலில் வரப்போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கடலூர்னு எடுத்துட்டீங்கன்னா அன்னை வேல்முருகன் தமிழர் வாழ்மை அவர் வந்து 25 வயசில்
அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ் பூரா காமிச்சவங்க. இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி எடுத்தீங்கன்னா பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, ஒரு ஏரியாலையுமே உள்ள அந்தந்த ஜாம்பவான்கள் வந்து வளர்த்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஒன்று சொல்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டு சொல்கிறீங்க. இந்த நம்பி வந்து இப்போ அண்ணன் இப்போ இவருடைய ஸ்டாண்டை வந்து அண்ணன் வேல்முருகனை ஒத்துக்குருவாரா? வாய்ப்பே இல்லை. ஒத்துக்க முடியாது. வாய்ப்பு இல்லைன்றதெல்லாம் ரெண்டாவது. எது எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் ஒரு ஜாதி கட்சி தான் சார். நான் வந்து எங்கள் அப்பா பெரிய ஆள் நான் சொல்லலாம், உங்கள் அப்பா இப்படி சின்ன ஆளுன்னு சொல்லலாம், உங்கள் அப்பா இப்படி ஒருமையில் பேசலாம். அது பெரிய அவங்கவுங்க அப்பா அவங்கவுங்களுக்கு பெரிய ஆள். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் உங்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து கலைஞர். அது மறுக்க முடியாது. இவர் கேட்டு அவர் கோரிக்கை வச்சு சார் அவர் இப்போ போராடுறாரு, எல்லாம் மறுக்கிறாரு, மேற்கொண்டு மக்களை சொல்றாரு. அதன் விளைவாக 22 பேர் சாகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து பெரிய லெவலுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்ததெல்லாம் கலைஞர். அதுக்கு வந்து விதை போட்டவர் டாக்டர் ஐயா. அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் வந்து அதான் சொல்கிறேன்ல, டெய்லி சாப்பாடு போட்டுட்டு ஒரு நாள் விஷம் கொடுத்தோம்னா செத்து போயிடுவோமே. நான் தான் ஒரு 364 நாள் சாப்பாடு தான், பாலும் பழமாக தான் கொடுத்தேன், ஒரே ஒரு நாள் சைடு கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்து அவர் பேச்சு வந்து சாப்பாட்டில் விஷந்த கலந்த கதையாகி போச்சு. அது இயற்கை அவர் செய்யக்கூடாது. ஒன்று அவன் இப்போ அந்த கட்சி வந்து இப்போ அண்ணன் அரியலூர் பெரம்பலூரில் வந்து அண்ணன் காடுவெட்டி குரு அண்ணன் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இந்த கட்சி வந்து இவ்வளோ பெரிய இது கிடையாது. இப்போ அரசுனா மருதுசனை அகமுடையர் சமுதாயத்தில் 2000 ஜங்கம் இருக்குது, 2000 தலைவர் இருக்காங்க. யாரை சார் அரெஸ்ட் பண்ணுறாங்க? ஏதாவது ஒன்றுனா என்னை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வன்னியர் சங்கத்தில் சமுதாயத்தில் நிறைய சங்கங்கள் இருக்குது, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலே நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அரெஸ்ட் ஆனது யார்? NSAல அரெஸ்ட் ஆனது யார்? ரோலிங் குண்டாஸில் அரெஸ்ட் ஆனது யார்? அண்ணே காடுவெட்டி குரு அண்ணன் மட்டும்தான். மறுக்க முடியாது. அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் 1000 பேச்சு பேசியிருந்தாலும் கூட அவங்க போட்ட விதை தானே இன்னைக்கு கிடைச்ச விஷயம். ஆனால் கிரெடிட் பூரா உங்கள் பக்கத்தில் இருந்ததில்ல, அந்த சமூகம் பண்ணல. அவங்களே அண்ணன் காடுவெட்டி குருவே அவங்க ஒன்றும் காப்பாற்றலை சார். கூட இல்லையே. அவர் வந்து ஒரு அதாவது பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த குடும்பம் தள்ளி போயிடுது. ஆமாம். இருக்க போகும்போது இந்த கட்சியை வந்து ரத்தமும் சதையுமே வளர்த்த ஆட்கள் இருக்காங்கல்ல. இப்போ நான் இருக்கேன் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் ஒன் ஃபைன் மார்னிங் வந்து அவங்க பண்ணுற தவறு தான் சார். இந்த தவறுகள் வந்து பெரிய ஆட்கள் செய்யக்கூடாது. தேவேந்திர குலகளையும் முருகவேல்ராஜ் அங்கே இருந்தார், அவரும் அப்ப இல்லை. செழிப்பு மிக முக்கியமானவர், பழனிவாவுக்கு பின்னாடி பின்தொடர்ந்தவர், அவரும் அங்கே இல்லை. அதான் சார் சொல்கிறேன்ல சார். அதாவது இவங்க ஆரம்பிக்க போகும்போது சொன்னது கோர் பாடியில் சிறுபான்மையினரில் முஸ்லீமில் ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து பழனி பாபா வந்து மேடையில் உட்காந்து எம்ஜிஆருக்கு போடாத, கலைஞருக்கு போடாத, இவருக்கு போடு, உனக்கு வந்து உன்னை எப்போவுமே காப்பாற்றுவர்றா, எந்த காலத்துலையும் உன்னை கைவிட மாட்டாரா, ஷெட்யூல் காஸ்ட் மக்களை கூப்பிட்றாரு, இங்கே வா உனக்கு அம்பேத்கர் செஞ்சதை அவர் செய்வார்றா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்கல்ல. இது எந்த இடத்துலையுமே இப்போ பேசின வார்த்தையும் எப்போவுமே கடந்து போன காலமும் பேசின வார்த்தையும் திருப்பி எடுக்கவே முடியாது. அப்படி இருக்க போகும்போது அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆராய்ஞ்சு பேசணும். அவர் ஆராயாமல் பேசுகிறாரு. அவங்க இது தனிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கோ அல்லது ஒரு கம்பல்ஷனில் பேசுகிறாங்களான்றது தெரியல. அது வந்து அவருக்கு அழகு கிடையாது. அது இது வந்து இப்போ எப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து 1ஆம் தேதி வரையும் பார்ப்பேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே மறிப்பேன் இங்கே மறிப்பேன்னு சொன்னால் இல்லை. அவர் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னாக்கா, என்ன சொல்கிறாருனாக்கா, ஏதோ ஒன்று நடக்க போகுது, அண்டமே கிடுகிடுக்க போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அதான் சார், சென்னையில் உள்ளவங்களோட ப்ரொக்யூர் பண்ணுறது என்ன சார் ப்ரொக்யூர் பண்ணுறேன்? பெரம்பூரில் ஒருத்தர் இருக்கேன், கேளம்பாக்கத்தில் ஒருத்தர் இருக்கேன், மயிலாப்பூரில் ஒருத்தர் இருக்காங்க. அவன் விளைவிக்க அவன் சாப்பிட்ற யாராகனாலும் இருக்கட்டும், அவன் வந்து மல்டி மில்லியனராக இருக்கட்டும் இல்லை ரிக்ஷாக்காரனாக கூட இருக்கட்டும், அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு அவனால் உருவாக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. காய்கறிகள் வேற எதையாவது ஒன்று, ஒரு துணிமணி எதையாவது சமூகம் ஒன்று உருவாக்கும், சமூகம் அனுபவிக்கும். இன்னொரு சமூகம் இல்லை, உள்ள கிராமப்புறத்துலேருந்து வர்றதையும் மொத்தத்துமே நீங்கள் பெரிய லெவலுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. அண்டம் கிடுகிடுக்க போகிறதுன்றது வந்து அவர் அந்த பழைய போராட்டம்ன்ற கணக்குக்கு பேசுகிறாங்க. அதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக ஒரு விஷயம் வந்துடும். நீங்கள் அங்கே போராட்டம் பண்ணோம், நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுவோம். என்னத்தை சாப்பிடுவார் அவர்? எதை வச்சு சாப்பிடுவார்? அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சார், அப்படி தான் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வேற ஒன்றும் இல்லைப்பா. இனி அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கோட்டைக்கெல்லாம் போய் உங்கள்கிட்டலாம் கேட்கலாம் மாட்டோம், நீங்கள் வந்து வேற ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களும் அவங்க பேச்சை கேட்க மாட்டோம். எல்லாருமே அப்படி தானே வரும். என்னை மாதிரி நீங்கள் வேற ஆள், நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்கல்ல சார். எங்களுடைய அகமுடையர்கள் எண்ணிக்கையில் பாதி அளவு உள்ள ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியினுடைய பேச்சை ஏன் ஒரு அகமுடையர் கேட்க வேண்டும்? அவருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கொஸ்டின் வந்துரும்ல. ஐயா டாக்டர் ராமதாஸ் கேட்க வேண்டும், முக்குலத்தோரியன் கேட்க வேண்டும். முக்குலத்தோரன் போகும்போது தனி மெஜாரிட்டி ஆயிரும்ல சார். நாங்கள் கல்லர் மறவர் அகமுடையர்னு வந்துட்டோம்னா ரொம்ப பெரிய இண்டிவிஜுவல் இதுவே இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி. நாங்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் தனி பெரும்பான்மை சமூகம்ன்றே
நீயா சொல்லிக்கிட்டே இருந்த என்னடா அர்த்தம் கேள்வி கேட்டா கூட என்னன்றேன் நான் தான் 38 மாவட்டத்தில் இருக்கிறத சொல்றேன்ல. இப்போ எங்க ஊர் சார், இந்த ஊருக்கு பேர் மைட்டான்பட்டி. இந்த மைட்டான்பட்டியில் எந்த வன்னியரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு அகமுடியர் இருப்பார், திண்டிவனத்தில் ஒரு அகமுடியர் இருப்பார், மயிலத்தில் ஒரு அகமுடியர் இருப்பார். வீடுகள் 100 வீடு இருக்கும், 1000 வீடு இருக்கும். திருக்கோவிலூர் பூராமே ஆக முடியாது. நான் பவன பேட்டியில் உங்கள்கிட்ட சொன்ன திருன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாடலில் உள்ள திருநள்ளாறு காரைக்கால் பூங்கா அங்கே பூராமே ஆக முடியாதான் இருப்பாங்க. பட்டம் வேணா வர பட்டமாக இருக்கும். அவங்களாம் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும்? ஐயா பேச்சை ஏன் கேட்கணும்? அவர் வந்து சிஎம் ஆகணும்ன்றாரா? ஆமா, அவருடைய அல்டிமேட் தாட் வந்து சிஎம். உங்க பேச்சை எப்படி நாங்கள் கேட்கறது? ஒரு பையன் தான் ஆளுன்றாரு. இல்லை சார், பையன் பேச்சை ஏன் கேட்கணும்? நாங்கள் ஏன் எப்படி கேட்க முடியும்? இந்த மாதிரியான தாட்ஸ் வரப்போகும்போது இப்போ நானும் எதனால சார், இப்போ நமக்கு அவங்களாம் ஒரு ரோல் மாடலாக நம்மளால் நினைக்கக்கூடிய ஆட்கள் சார். முதல்ல அதாவது அரசியலில் திருத்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அவர் ரீரைட் அப்படின்றது தேர் இஸ் நோ எரேஸ், தேர் இஸ் ஒன்லி ரீரைட்ன்றாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும். அவருமே எப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பது பெற்ற தாயுடன் உறவு வைப்பதற்கு சமம்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதிமுக வச்சிருக்காரு, திமுக கூட வச்சிருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு இப்போ அன்னை திருமாவளவனை நினைக்கிற மாதிரியோ, ஒரு கம்யூனிஸ்டுகளை நினைக்கிற மாதிரியோ, ஒரு கான்ஸ்டன்டான இப்போ என்னைய நினைப்பாங்க சார், வேணா போன இதில் நான் ஒரு சங்கம், எங்க சமூகத்துக்கு யாரா இப்போ எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பாலிடிக்ஸ் வந்து ஒரு நீங்க சொல்லக்கூடியது சமூக நீதிப்படி உங்களது சாதிக்குள்ள அரசியல் பிரதிநிதித்துவம், கல்வி பிரதிநிதித்துவம், இந்த மாதிரி வாய்ப்புகளை எந்த கட்சி கொடுத்தாலும் எங்க போறது இயல்பு. அது சமூக நீதி பொறுப்பு. ஆனா சமூக நீதி கோட்பாடு விலகக்கூடாதுங்க. ஆமா, இப்ப அந்த இடத்துல பார்த்தா உங்க ஜாதி வரைக்கும் உங்க பிரதான கொள்கைன்றாங்க. அதை எடுக்கவே மாற்றம் சொல்லக்கூடியவர் மோடி. அது தவறுங்கிறார். நான் எடுத்தே அது என்னோட வாழ்க்கை லட்சியம், அரசியல் நடவடிக்கை இல்லைங்கிறார் ராகுல். அப்ப நீங்க யாரை ஆதரிப்பீங்க? நீங்களா இருந்தா நம்ம காங்கிரஸ் பக்கம் தான் போவோம். அங்கேருந்து அவர் மாறுறாரு இல்ல மெட்டீரியல். அதான் சொல்றேன், அவங்க கட்சிக்குள்ளே இரண்டு கோட்பாடு இருக்குல்ல. அவர் அதாவது இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்றேன் நான். இதுவுமே அவங்க இப்ப பேசுறாங்கல்ல, அவங்கள வந்து இப்ப வந்து பெரிய கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கட்சிகள் சேர்த்துக்கலன்றதனுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடு. இப்ப அண்ணன் திருமாவளவனை விடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. யாரு? திமுக விடவே விடாது. ஏன் விடாதுன்னு கேட்டீங்கன்னா, 1000 பேர் 1000 சொல்லி கொடுத்தாங்கனாலும் விடவே மாட்டேன்றாங்க. அந்த காங்கிரீட்டான மனநிலை அவர்கிட்ட கிடையாதுல்ல. அவங்ககிட்ட கிடையாதுனால எப்போ உங்களை நம்ப முடியாதுப்பா, நீங்கள் நாளைக்கு வேற எங்கிட்ட போனாலும் போயிடுவீங்கப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அதை தான் சொல்கிறேன். நாங்கள் 4 வருஷ சங்கம், எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் டிஎம்கேக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதை எப்ப நீங்க நெடுங்காலம் இருக்காங்களே. இல்ல சார், நெடுங்காலம் இருந்ததுனுடைய வெளிப்பாடு என்ன? என்ன ஐடியால அதுக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் அவங்க அடையல. மாற்றுக்கருத்துல தொடர் தோல்வியில் இருக்குது. ஆனாலும் கூட சீமான் ஒரு ஆளுன்னு சொல்லி சீமான் எட்டின உயரத்தை கூட நீங்க எட்டலையே. நீங்க வந்து எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாடக காதல், பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாரும் சேர்ந்துக்கிறோம், எஸ்சியில கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வராரு. உங்களை நம்பி எல்லாரும் வந்தாங்க, தலித் எல்லாரும் கூட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, தெற்கே தேவேந்திரர், வடக்கே வன்னியர்னு சொன்னாரு. தேவேந்திர உளவாளர் பூராமே அவர் கூட போனாங்க. இவர் வந்து இடஒதுக்கீடு கேட்க போகும்போது வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடும், எஸ்சி எஸ்டியில் வந்து தேவேந்திர உளவாளருக்கு ஒரு 10% இடஒதுக்கீடும் இவர் கேட்டிருந்து, இல்லைப்பா நாங்கள் தேவேந்திரருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், வன்னியருக்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறோம், அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் கேட்குறது உங்களுக்கு மட்டும் கேட்குறீங்க, உங்களுக்கு மட்டும் கேட்கறது பயன்படுத்த மாட்டேன், எல்லா சமூகத்தையும் பயன்படுத்துறீங்க. இதுக்கு வந்து இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தாளுக்கு பலியாகக்கூடாது, அந்த சமூகமே ஒத்துக்கிறாதுல. தலித் அல்லாத கூட்டம் உருவாக்கணும் இல்லையா? அதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டா? ஏன்னாப்பா அது செய்யக்கூடாது. அவங்களுமே தலித்துகள் யாரு? ஆதித்தமிழர்கள் சார். அவங்களால பாட்டாளி மக்கள் ஒரு சமூகம் பிரிப்பது சரியான்று பாட்டாளி மக்கள் கட்சியா அது சமூக நீதி ஆகுமா? அது ஆகாது. அவர்களால் பிரயோஜனப்பட்ட ஆதி திராவிடர்கள் இருப்பாங்க, அவருக்கு ஓட்டு போட்ட ஆதி திராவிடர் இருப்பாங்கல்ல, அவர் கட்சியில இருக்க ஆதி திராவிடர் இருப்பாங்கல்ல, அவங்க தோட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப தேவேந்திர உள்ளடக்கம் போயிருவாங்க. தேவேந்திர அடி ஆகி தேவேந்திரர்கள் வந்து நாங்க எஸ்சியே கிடையாதா, எங்களை சொல்லக்கூடாதான்றாங்க. அவங்களோட பிறப்புரிமை, அது அவங்களுக்கு உரிமை. ஆனா இன்னைக்கு கெஜெட்ல என்ன இருக்குது, அப்புறமா அதுக்கு துரோகம் செய்யற மாறுது இல்ல. டோட்டலாவே இப்ப இதை வந்து ஒரு பெரிய கட்சி ஆளு செய்யக்கூடாது சார். நான் என்னைய மாதிரி செய்ய வேண்டிய, நான் செஞ்சாவே தப்புது. கரெக்ட். நான் சின்ன ஆளு, நான் செஞ்சாவே தப்புனா எங்க தாத்தா தப்பு பண்றாருன்றது, என் பேரப்பிள்ளை பண்ற தப்ப தாத்தா பண்றது மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க. இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு சமூக நீதி, அப்பனா எல்லாமே பொய்ன்னு ஆயிருக்குல்ல சார். நான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருக்கேன், மேடை இருக்கேன், நான் ஒரு 2 பேச்சு பேசிட்டு வரேன். ஐயா தான் சமூக நீதியினுடைய பிதாமகன் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் அது அவருக்கு போயிருக்கோம். இந்த இன்னைக்கு நீங்க பேசின விஷயத்துல அதுல மாறுபாடு வந்துருக்குல்ல. மாறுபாடு நீ மாற்றுக்கருத்து சொல்றீங்க, மாற்றுக்கருத்து சொல்ற மாதிரி வந்துருக்குல்ல. மாற்றுக்கருத்துன்றது வந்து ஒருத்தருடைய கிரெடென்ஷியல், உங்களுடைய நேர்மையை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது சார், உங்களோட செயல்பாட கேள்வி கேட்கலாம்.
ஓகே நேர்மையை கேள்விக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. ஆமா, சீமானுடைய பேச்சு வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? உங்களுக்கு சாதாரண பாக்குற மக்கள் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், பேச்சு பிடிக்கும். ஆனா பொய் 2000 பொய் பேசின பேச்சுல 2000 வார்த்தையில 2001 பொய் இருக்குடா, ஏப்பா அந்த சீன்றதோட சேர்த்துடா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து நீ உன்னுடைய செயல்பாடுகள்ல நேர்மை இல்லைப்பா, அதனால நீ வேணாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 15 வருஷம் எப்படி கோலம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பொண்ணு சமைஞ்சு இல்லையா? 2009 வந்த கட்சி இப்போ வரைக்கும் அதுன்றாங்க. நான் யார்கிட்ட இருந்துடா கட்சியை பிடிங்கிட்டேன், யார்கிட்ட இருந்துடா ஒருத்த வளர்த்த கட்சியோட பிடிக்கிட்டு வந்தேன், ஒரு ஜாதி கட்சியில நானே கட்டுனுங்கிறாரு முட்டா பையாவே அவன் பேசுற பேச்சு. அப்படி ஒரு பேச்சை வந்து தெளிந்த அரசியல்வாதி, ஒரு பெரிய சமூகம்ல சார், அவங்களும் பெரிய சமூகம், அதில் மாற்றமான ஒரு இவ்வளவு பெரிய சமூகத்தை வழி நடத்தக்கூடிய என்னைய மாதிரி ஆளுங்க நாங்க சொல்றோம்ல ஒரு பெரிய சமூகம். அவங்க கட்டமைச்ச ஊர்ல அவங்க இனங்கள் அதிகமான பகுதியிலேயே தொடர் தோல்வியில் இருக்குல்ல. ஆமா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப வன்னியர் மக்கள் அவங்க பின்னாடி இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. வன்னியர் சமூகம் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் ஒரு 10% ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அதுல முழுக்க அங்க இருக்காங்களான்னு போறாங்க இல்லையா? அதான் சொல்ல வரேன் நான். 10% அவங்க கிட்ட இல்ல, அவங்க ஓட்டு போடாத இருந்தா அவங்க வெட்டி விட்டுருப்பாங்க. மாறுபட்டு ஜாதியா இருந்தாலும் கூட நான் சொல்றேன் இல்ல சார், எம்எல்ஏன்றது வந்து தனிப்பட்ட முறையில நேர்மையாக நடந்திருந்தோம்னா சார், அவங்க வந்து முதல் தேர்தலில் 4 எம்எல்ஏ எடுத்துறாங்க சார். 2வது தேர்தல், அதாவது விஜயகாந்த் எடுத்துக்கிட்டோம்னா முதல் தேர்தலில் 1 எம்எல்ஏ, 2வது தேர்தலில் வந்து 29 எம்எல்ஏ. அது மாதிரி இவங்க முதல் தேர்தலில் 4, அதுக்கு அடுத்து வந்து 40, அதுக்கப்புறம் வந்து 100. ஏன்னா இவங்களோட கோட்பாடுகள் சரியா இருந்தா, இவங்க மாறி மாறி பயணம் பண்றதனுடைய எஃபெக்ட். அதை தான் சொல்கிறேன், ஒரு சின்ன சங்கம் செய்யக்கூடிய விஷயத்த பெரிய கட்சி செய்யுது. பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவர் பேசுகிறாங்க, அது பேசக்கூடாது. ஒன்று தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்பு. ஆக்சுவலாக இதை வந்து எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒரு வக்ரம் இருக்கும் சார். அதை வந்து வக்கத்தை கூர்மப்படுத்திடவே கூடாதுல்ல, அதை கூர்மப்படுத்தக்கூடாது, இன்னொருத்தனை கூர்மப்படுத்த விடக்கூடாது. இப்போ அவர் பேசுகிற பேச்சை வந்து கண்டிப்பாக வன்னியரில் ஒரு தரப்பு கேட்குறாங்கன்னு கேட்குறவங்கலாம் தப்பாக தான் நினைப்பாங்க. அவங்க இனிமேல் வந்து எங்களில் வன்னியர் எஸ்பி வந்தால் தான் கேட்பேன்னு சொல்ல போகிறாங்க. அங்கே மேலே வன்னியர் இல்லாத ஆளுங்க சொல்ல போடுற கையெழுத்து ஒத்துக்க மாட்டாங்க. வன்னியர் சாத்தியம் இல்லை பண்ணக்கூடாதுல்ல, அது அவர் பேசக்கூடாது, அது தப்புதே. குறிப்பா அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயமும் வந்திருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரிமையில பேசியிருக்கிறது தாண்டி என்னன்னா, இதெல்லாம் முதல்வரா சட்ட கைகாலாம் ஆடுது, அந்த நோயை மறைக்கிறாங்கன்ற. நீங்க ஆல்ரெடி விஜயகாந்தை போற்றி புகழ்ந்த ஒரு மனிதர் தான். ஆனா இந்த அணுகுமுறை சரியா இல்லை சார்? அதை தான் சொல்றாங்க சார். அது ஆக்சுவலா அரசியல்வாதிகள்ல மிக நேர்மையான ஆள்னு நாங்கள் ரசித்து பார்த்தாலும் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் தன் சொந்த காசை போட்டு எல்லாமே செஞ்சார். அவரை வந்து எல்லாருமே இப்போ இந்த சீமான் கூட எப்படின்னா, டேய் நீ வந்து கபடி டீமுக்கு கூட கேப்டன் இல்லாதவன்டா, குடியாரன்டா, அதுடா இதெல்லாம் எல்லாரும் கேள்வி பண்ணாங்க. அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியாமல் இருந்தப்போ வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணி மீடியாஸ்லாம் வந்து போகும்போது அது உருவ கேள்வியோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சொன்ன விஷயத்த இவங்க வந்து நம்ம குடும்பத்திலே அவர் எவ்வளோ பெரிய லீடரு, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அவர் ஒரு சஃபராகி அவரை இவ்வளோலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேள்வி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்த உடல் அவங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கூடிய அப்படிலாம் தெரிஞ்சு அவங்க ஏன் அப்படி பேசுனாங்க தெரியல. அதெல்லாம் பெரிய தப்பான ஒரு விஷயம். இது வந்து அவங்கள வந்து பின்னடைய பேச வைக்கும், பின்னடைய வைக்கும். அது வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்கல்ல. இல்லை யார் பேசினாலும் தவறுன்றதை நீங்கள் வந்துடுறீங்களா? தவறு என்பது யார் தவறை எப்படி சரி தவற சரின்னு சொன்னால் சரியானது கூடாமே தப்புன்ற மாதிரி கணக்கு தானே வந்துடுது. அந்த மாதிரியான விஷயம் அதை அவங்க சொல்லக்கூடாது, யாராவது ஒருத்தவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்போ இந்த பேச்சுகளுக்கு எதிர்வினையாக இதுவரை முதல்வர் எந்த ரியாக்ட் பண்ணல, ராமதாஸ் பேசுங்க ரியாக்ட் பண்ணல அவங்க. ஆனால் சேகர்பாபு வந்து ரியாக்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து விரக்தி விழுங்குல பேசுறாங்க, அதெல்லாம் போட்டால் கருத முடியாது அப்படின்றாங்க. எப்படி சேர்த்து கொடுக்குறது? கலைஞருக்கு வந்து சொல்லி கொடுத்தது அண்ணாதுரைக்கு, அது அவர் வந்து பக்கத்தில் வச்சுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவர் முதல்வர் முக ஸ்டாலின் சொல்லி கொடுத்தது கலைஞர், அவங்க அப்பா மடியில் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆமாம், இதுக்கு ரியாக்ட் பண்ணி இதுக்கு ரியாக்ட் பண்ணாதப்பா, அதை அப்படியே விட்டுருப்பா, அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்ணல. யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும்ல. ஆமாம், பதில் சொல்றாங்க சேகர்பாபு. இதை வேற இதை என்னன்னு சொல்றது, விரக்தின்னு சொல்லலாம், தோல்வின்னு சொல்லலாம். அதை வந்து கொண்டு போக முடியாதனுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் அவங்க இந்த பேச்சு, ராமதாஸ் பேசுற பேச்சு, தேமுதிக பேசுற பேச்சுலாம் அதனோட வெளிப்பாடு தான் சார். பிரேமலதா பேசுற பேச்சு, அவங்க பேசுற பேச்சு அது மாதிரி தானே. இறுதியா ஒரு கேள்வி, இந்த சாதிவாரி கணக்கு வந்து ரொம்ப சார்பா பார்க்கக்கூடிய விஷயம். திரும்ப திரும்ப அது வந்து தமிழ்நாடு அரசு மேலேயே திருப்பி கொஸ்டின் பண்றாங்க. மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், மத்திய அரசாங்கம் தான் அதை எடுக்கணும். மத்திய இதில் வந்து கெஜெட்டில் பாஸ் பண்ண போகிறது இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுத்து எடுத்து 69% மேலே ஒரு விஷயம் கொடுக்குறதா இருந்தால் ஒன்று கோர்ட் நம்ம என்ன கொடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இதை வந்து முடிவெடுத்து சொல்ல வேண்டியது வந்து இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ஒதுக்கீடு, அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு செய்கிறதா இருந்தால் மத்திய அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும்.
மத்திய அரசாங்கமும் கணக்கெடுக்கலாம், தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கு வந்து கணக்கெடுத்து நடவடிக்கை- வச்சுக்கலாம். கணக்கெடுத்தா நல்லது தானே சார். Okay, okay. அதுக்கு வந்து அவங்க தேவையில்லை நீ மட்டும் எடுன்னு சொல்றது தப்பு. ம். நீங்க எடுன்னு சொல்றதையே வந்து ஏடாவுடமா பேசுறது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து அதை வந்து யாருமே எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். மத்திய அரசாங்கம் எடுத்தாலே அது வந்து சட்டமா மாறும், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அது வந்து கெஜெட்ல ஏறி இது வரும். இவங்க வந்து அதுக்குண்டான டேட்டாஸ் கொடுக்கலாம், அது அவங்க தீர்மானமே போட்டிருக்காங்கல்ல. தீர்மானம் போட்டாங்க. ஆமா. இப்போ மாநில அரசாங்கம் எடுத்துச்சுன்னா ஹைகோர்ட் அதை நிப்பாட்டிடும், அல்லது சுப்ரீம் கோர்ட் போய் நிப்பாட்டுது. மத்திய அரசாங்கம் எடுத்துச்சுன்னா அது செய்ய முடியாதுல்ல, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அது வந்து சட்டமாக மாறிடும்ல, அவங்களுக்கு மேலே அப்பர் ஹேண்டுன்னு ஒன்று இல்லை சார். அது மாதிரி இருக்காங்க. ஓகே, இது ஏன்னா இது சமூக நீதி சார்ந்த விஷயம், அதுக்குள்ளே சாதிய பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற ஒரு குளறுபடியும் இருக்குது. அதையும் தாண்டி அவங்களோட சமூக நீதி இணக்கமான பார்வை இருந்தாலும் எந்த நிலையிலும் என்னவா பேசியிருக்காரு, இது ஏற்க முடியாதுன்றீங்க. அப்படியே மக்கள் முறைக்கு விட்டுவிடுறேன். இது விவாத சொல்ல அரசு நேர